ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா கிச்சன். இன்றைக்கி பீனட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சுவையாக இருக்கும். இதுக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு 9 மிளகா எடுத்துருக்குறேங்க, வரமிளகா. இது நல்லா வறுத்துடலாம். அடுப்பு ஸ்லிம்மில் வச்சுட்டே வறுத்துருங்க. ஏன்னா அந்த மிளகோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, அதுக்காக தான். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணியிருக்குங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு. காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 2 கப்பு, அதாவது இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசிக்கு தான் அளவு சொல்லியிருக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்ல வாசம் வரும் இது வறுபடும் போது. இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்டு நல்ல வாசம் வருது. இப்போ இதில் பீனட் ஆட் பண்ணிடலாம். மெயின் இன்க்ரீடியன்ட்ஸு இதுதான். ஆனால் இது வந்து 1 கப் எடுத்துருக்கேன். வறுத்த பீனட்டு தான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூட்லேயே வந்து இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். வறுத்த கடலையே ஆட் பண்ண பார்த்துக்குங்க, ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சப்போஸ் உங்கள்கிட்ட பச்சை கடலையாக இருந்தால் வறுத்துருங்க. இப்போ இதை 5 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம பவுடர் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. இதில் 1 கரண்டி ஆயில் ஊற்றிடலாம். 1-1.5 கரண்டி ஊற்றிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் உளுந்து. கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க. இதில் 1 வரமிளகா கிள்ளி போடுங்க. வறுத்து பொடி பண்ணியிருக்கிறோம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், பூண்டு உரித்து வச்சுருக்குங்க. முழுசாக 1 பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன். சின்ன பூண்டாக இருந்தாட்டி நல்ல மணமாக இருக்கும். அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் சின்ன சைஸ் தான் இருந்தது என்கிட்ட, அதனால அது ஒரு 3-4 எடுத்து நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ப்ரௌனிஷாக வரணும். இது வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌனாக ஆகணும். வெங்காயம் வணங்குறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணுறேங்க. இப்போ தக்காளி பொடிசாக கட் பண்ணியிருக்குங்க, 2 மீடியம் சைஸு, அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா உடையணுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் ஆட் பண்ணும்போது நல்ல அந்த தக்காளி வந்து நல்லா உடஞ்சிரும். நல்லா உடையிட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுருங்க. நல்லா உடஞ்சி வரக்காக தான். இல்லைன்னா தீஞ்சிடும்.
அது அவாய்ட் பண்ணிடலாம். இது நல்லா ஸ்மாஷ்ட் ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ தக்காளி நல்லா உடஞ்சிருக்கு பாருங்கள், எண்ணெயில் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நாங்கள் புளி ஒரு சின்ன சைஸ் லெமன் எடுத்து அது கரைச்சி வச்சுருக்கோங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்ல கொதி வரட்டுங்க. கொதி வந்த பிறகு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு வணக்கும் போதே ஆட் பண்ணணும்னு நான் மறந்துட்டேன். புளி நல்லா கொதித்து அந்த பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கிறோம். சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுடலாம். பாருங்க, கொஞ்சம் திக்காயிடுச்சு. இப்போ நான் காமிச்ச அந்த கப்பில் 2 கப்பு அரிசி எடுத்துருக்குறேங்க. அது நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த அரிசியை இது கூட போட்டு கிளறி விட்டுடலாம். இப்போ அரிசி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். இந்த மசாலா வந்து அதில் நல்லா இழுத்துக்கும். இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்படியும் பண்ணலாம், இல்லைன்னா தண்ணி வந்து ஊற்றி கொதிக்க வச்சு அதில் அரிசி வேணுனாலும் போட்டுக்கலாம். இப்படி பண்ணால் கொஞ்சம் சாப்பாடு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் இப்படி கிளறி விட்டுடலாம். அது வந்து நல்லா சூடாகட்டும், தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்புறம் நம்ம வந்து அளந்து வச்சு தண்ணி ஊற்றிடலாம். அடுப்பு ஸ்லிம்மிலே இருக்கட்டுங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். இந்த புளி உப்பு அதில் இருக்கிற காரமெல்லாம் இதில் அப்சார்ப் ஆகிடும் அரிசியில். அப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரை விரும்பி சாப்பிட்ற ஒரு சாப்பாடு. டக்குன்னு செஞ்சிடலாம், ஹெல்த்தியும் கூட. இப்போ நம்ம வந்து அளந்து வச்சு தண்ணி ஊற்றிடலாம். நான் 1க்கு 2 டம்ளர் ஊற்றிருக்கிறேன், அளந்து வச்சுருக்கிறேன். அதை ஊற்றிடலாம். நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு குழவா வேணும்னா இன்னொரு 1/2 டம்ளர் ஜாஸ்தி ஊற்றிடுங்க. உப்பு பார்த்துக்கலாம். உப்பு புளி எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போவே அந்த பவுடர் போட வேண்டாம். அந்த மசாலா நம்ம வறுத்து பொடி பண்ணோம் இல்லைங்களா, அது இப்போவே போட வேண்டாம். நல்லா கொஞ்சம் ஒரு காவாசி வெந்த பிறகு, நல்லா கொதித்து வெந்த பிறகு ஸ்லிம்மிலே வச்சுட்டு வேகட்டும். வெந்த பிறகு மேலால் இதை போட்டு அந்த மசாலாவை போட்டு 2 விசில் விட்டுற வேண்டியது தான். இப்போ அது வந்து வேகிற தண்ணி சுண்டுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வெயிட் போட வேண்டாம், அப்படியே வச்சுருங்க. தண்ணி கொஞ்சம் சுண்டட்டும். மீடியமில் தான் நான் அடுப்பு வச்சுருக்கிறேன், அப்படியே இருக்கட்டும். இப்போ காவாசி வெந்திருக்கா பார்க்கலாங்க. பாருங்க, வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அந்த பவுடர் நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மேலால் போட்டுருங்க. கிளற வேண்டாம், அப்படியே விசில் விட்டுடலாம். நம்ம ஸ்லிம்மிலே வச்சுருங்க. கிளறுனா அடி பிடிச்சிடும், அது அந்த ரீசன்னால தான்.
இதில் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 1 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேங்க. லாஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ ஸ்லிம்மில் வச்சுட்டு நல்ல ஸ்லிம்மில் வச்சுருங்க. 2 விசில் விட்டுடலாம். வெயிட் போட்டுடலாம். 2 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். 2 விசில் விட்டுட்டு விசிலெல்லாம் அதாவது ஸ்டீம் போயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இப்போ 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். மெதுவாக கிளறி விட்டுருங்க. ஒரு ஃபார்க் வச்சு கிளறுனா உடையாமல் வரும். நல்லா ஆறுனா உதிரி உதிரியாக வருங்க. இப்போ இது கூட சைட் டிஷ்ஷெல்லாம் தேவையே இல்லை. ஒரு அப்பளம், ஒரு ஊறுகாய் இருந்தாலே போதும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.